என்னாச்சு? என்னாச்சு? என்னடாச்சு? இந்த வீடியோ இல்லடா, நான் என்னடா சொன்ன அன்னையிலிருந்து சொல்லிட்டு இருக்கான்டா, நீ காலையில எடுத்த வீடியோன்ட்டு வீடியோ அனுப்புறதுக்குள்ள என்ன மயிர் தான் நீ டெலீட் பண்ற? Welcome back to Cringe Candy Vlog. Welcome back to Candy Vlog. இன்னைக்கு வீடியோ எதை பத்தினா நம்ம காலேஜ் எபிசோட். நான் போயிட்டு வரேன். பொண்ணுங்க விட்டு போன மாதிரி நீயும் மாடா ப்ரோ முடிட்டு போனாலும் உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷனில் இருக்கேன் ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, தப்பா எடுத்துக்காதீங்க. அன்பு ஒன்றுதான் அனாதை சார். என்ன மறந்த பாருங்க, என் வாழ்க்கையில யாரும் இல்லைன்னா பாருங்க, என் கிளாஸ்ல கூட யாரும் இல்லை. நான் தனியாவே இருக்க வேண்டியதா இருக்கு. போவேன், லாஸ்ட் பெஞ்சில் உட்காருவேன், யாருமே வர மாட்டாங்க. நான் பாட்டுக்கே போய் உட்காந்து தனியா புலம்ப வேண்டியதா இருக்கு. பொண்ணுங்களை கூட நம்பிடலாம் போலாங்க, இந்த பசங்களை நம்பவே கூடாது. பார்த்தீங்கன்னா நான் விட்டுட்டு போனேன், அவன் போனான். இப்போ என் பக்கத்தில் உட்காருவேன், அவன் போயிட்டான் ஒரு பொண்ணை பார்க்க. பாருங்க, யாருமே இல்லை, நான் தனியாகவே தான் இருப்பேன் எப்பவுமே. ஆனால் வினோத்து கமிட்டட் நான் சொல்லுவோம். ஆனால் இது என்ன பண்ணுறது, நீங்களே ஒரு முடிவு சொல்லுங்க. இது ஆக்ஷன் முடியாது. நடவடிக்கை வெளியில விட்டு போறாங்க, அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. சிரிக்கிறான் ப்ரோ. அவன் பாத்தியா ப்ரோ, புதுசா கதை விட்டு இருக்கான் அவன். என்ன கதையாமா? என் கூட யாருமே இல்லை, பொண்ணுங்க தான் விட்டு போறாங்கன்னு பார்த்தா பசங்களும் அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு புதுசா கதையை விட்டுவாங்க. ஆய்வு வருதுண்ணே. என்ன உங்களுக்கு வராதானே? ஏதோ கதை சொன்னையாமா? என்ன கதை? இப்ப எந்த பொண்ணு வீட்டுக்கு போறது? சோர்னா மொத்தம் தான் வருவியா இங்க நீ? பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மயோனைஸ் ஒண்ணுமே தெரியல. பாஸ்தா தான், ஆனா மயோனைஸ்லாம் போட்டு ஸ்பெஷலா பண்ணது. எங்க அப்பா தான் பண்ணாரு. எங்க அப்பா மாதிரி சூப்பரா பண்ணாரு. ரொம்ப ஸ்பெஷலா எனக்காக பண்ணது. அப்படிங்க உங்க கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும். என்ன பண்றது, காலேஜ் சாப்பிடாம மாட்டேன், கிளம்புறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா லேபுக்கு போகணும். சரி போகணும். சரி, இவனுக்கு அவன் ஆளை பார்க்கணும் போகணும். சரி கிளம்பு. நான் தனியாக விளாக் நான் பேசிக்கிறேன். அவனை ஏன்டா 1 நேரம் கமிச்சிருக்கிறீங்க? போயிட்டு தான் இருக்கு. இப்போ வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளாஸில் நல்லா பையனை உட்காந்து படிக்கலாம். என் கூட யாரும் இல்லைன்னுலாம் பார்க்காதீங்க. சின்ன வயசுலேருந்து தனியாக வளர்ந்தேன், சிங்கிளாக பிறந்து சிங்கிளாக வளர்ந்தவன் நான். சரி, எனக்கு இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அவன் வேணால் டைலாக் போட்டிருப்பான், அதை ஃபுட்டேஜ் வேணால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நான் பார்க்குறேன் என்ன சொல்கிறான்ட்டு கேட்டு நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். வந்து ஃபுட் ரிவ்யூ வந்து சொல்லியாகணும். எங்கள் அப்பா எனக்காக சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காரு. பாஸ்தா, மயோனைஸ். அவ்வளோதான். பேக்கில் எல்லாம் படிக்கிறவங்களாம் இல்லை இங்கே. ஆனால் அந்த பேக்கை, என் பேக்கை பார்த்துக்கோங்க என்னென்ன இருக்குன்ட்டு. கோப்ரோவோட பாக்ஸு, ட்ரைபாட், மொபைல் ட்ரைபாடோட இது, அப்புறம் குப்பை, அப்புறம் புக்கெல்லாம் ஒன்று இருக்காது. வேறு என்ன இருக்குது, பூட் இருக்கும், அவ்வளோதான். வேறு இந்த கையில் போடுற பார்த்தீங்களா ஊசி பாசி, ஒரு 4 டிசைனில் உள்ள இருக்கும். அதான் அவ்வளோதான். அதுங்க இந்த இது அவ்வளோதான், வேறு ஒன்றும் சிறப்பு இல்லை. சரி, நம்ம கிளாஸில் போய் இப்போ வந்து நம்ம ப்ரோக்ராம் போட்டு ஹேக்கராக போகிறோம். இந்த ப்ரோக்ராம் வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, எந்த சிலபஸில் வந்தாலும் உங்களுக்கு அந்த ப்ரோக்ராம்லாம் இருக்காது. இது வந்து நானாக கண்டுபிடிச்சது. காப்பிரைட்ஸ் கனெக்ட் கொடுக்கணும். இது என்ன ப்ரோக்ராம்னா, நாங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக டைப் ஆகிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம். இந்த என்னோட சொந்த மூளையில், சொந்த முயற்சியில் நானாக கண்டுபிடிச்ச ப்ரோக்ராம் பாருங்கள். ஓகே, எரர்லாம் ஒன்றும் இல்லை. டி என்டர் வேல்யூ. நானும் பெரிய ஹேக்கர்.
குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா பொம்பளை சோக்கு இவன் தான் நாங்க சொல்ற எல்லா வீடியோலயும் சிக்கிற இவன் தான். ஒரு பொண்ணு கூட உனக்கு ரிலேஷன்ஷிப் இல்ல, ஊரெல்லாம் உனக்கு ரிலேஷன்ஷிப். இந்த காலேஜ்ல பாதி பேரு படத்துல வர்றதுதான் உண்மையான காலேஜ் வாழ்க்கைன்னு சொல்லி படத்துல ஒரு சீன் வந்துருச்சுன்னா அதே மாதிரி இவனுக்கு வாழ்க்கையில எங்களுக்கு வந்து இந்த லவ் சீன் செட் ஆகுது. இப்ப 3 படத்துல வந்து அவன் போய் இப்படி இந்த மாதிரி ரொமான்ஸ் பண்ணி சுத்தி இருக்கிறான்னா இந்த நாய்க்கு அதே மாதிரி செட் ஆகுமாமா. அதனால படம்ங்கிறது சினிமாவும் எடுத்துக்கணும். படத்துல வர்றதுனால டே ஆளனி அப்படி பண்ணிட்டாளா, என் ஆளனி பிரேக்கப் பண்ணிட்டாளா, எனக்கு சங்கடமா இருக்குடா, நான் சூசைட் பண்ணிக்க போறேன், எனக்கு ஸ்டேட்டஸ் போட்டதெல்லாம் சரியாகும் சொல்லிட்டு இருக்க மாதிரி கதை கொடுக்குறோம். நீங்க வன்மத்தின் உச்சக்கட்டம் இது வீடியோ. பிரேக்கப் ஆனதுனால சூசைட் பண்றவனு கேள்வி பண்ணுற பிரேக்கப் ஆச்சு மொட்டை அடிச்சிருக்கான். இதுல இருந்து கிரிமினல்ஸ் மூஞ்சி மறைச்சு போவாங்க. இவன் நிலைமை இப்படி ஆகி போச்சு, சங்கடம். கூடிய சீக்கிரத்துல இவனும் இந்த முடியெல்லாம் வலிச்சுட்டு என்ன இருக்கணும் கொஞ்ச நாள்ல போக இப்பதான் மண்டையில கொட்டு வாங்கி போனான். கண்ணல ஏன்டா சவுண்ட் இருக்கு? பாவம் அவன் எவ்வளவுதான் அவனும் தன்னோட ஃபீலிங்ஸ் அவன் கட்டுப்படுத்தி வச்சாலும் அவன் ஓவர்ஃப்ளோ வந்துடும். ஏன்னா அவனோட காதல் வந்து புனிதமான காதல். ஆனா அந்த ரக்கட்கள் இருக்க பாத்தீங்களா, அவள் கிடையாது. தூக்கிட்டு அந்த ரக்கட்கள்ங்கிறதெல்லாம் தூக்கில எனக்கு தேவையே இல்லை, யாரும் தேவையில்லை, இவனுக்கு யாரும் தேவையில்லை. நான் என்னோட இதுல சொல்றேன், உனக்கு வேணாம். ஒரே ஒரு அட்வைஸ் என்னன்னா, ஸ்கூல் லைஃப்ல இருக்கும்போது ஸ்கூல் லைஃப் மிஸ் பண்றோம், காலேஜ்ல யோசிப்போம். காலேஜ் லைஃப் மிஸ் பண்ணணும்னு சொல்லி வேலையில போய் வந்து யோசிப்போம். அதனால அதை மிஸ் பண்றது இல்லாம ஸ்கூல் லைஃப்ல இருக்கும்போது ஸ்கூல் லைஃப் என்ஜாய் பண்ணிருங்க, காலேஜ் லைஃப் வந்து காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணிருங்க. அவ்வளோதான். எங்கெங்கே என்ஜாய் பண்ணுமோ அங்கங்கே என்ஜாய் பண்ணிடணும். நான் உட்காந்து ஸ்கூல் லைஃப் உட்காந்து படிக்கணும் நமக்கு படிங்க, அதான் படிக்கவே வேணாம் தான் நான் சொல்லுவேன். அது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட். எப்படி அகாடமிக் சைட்லேயும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும், நம்மளோட சைடும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதே தான் காலேஜ் சைடும். நீங்கள் படிக்கணும்லாம் உங்களுக்கு யாரும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க, எல்லாமே நம்ம நல்லதுக்காக தான். நீங்கள் காலேஜ் வாங்க அட்டண்டன்ஸ்க்காகலாம் சும்மா ஒன்றும் அவங்க சொல்கிறது இல்லை, உங்கள் நல்லதுக்காக தான். கடைசியில் நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போகும்போது அவங்களுக்கு இந்த அட்டண்டன்ஸ் லேக் ஆகினதுனால அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் அவங்களுக்கு திருப்பி விடாது இருக்குங்க. அதனால தான் ஸோ அவங்க சொல்கிறது டிபார்ட்மெண்ட்டில் நம்ம ஸ்டாஃப் சொல்கிறாங்க, பிரின்சிபால் சொல்கிறாங்க, திட்டுறாங்க, அதெல்லாம் மனசில் இருக்காது. எல்லாமே நம்ம நல்லதுக்காக. ஸோ எந்தெந்த இதில் நான் என்ஜாய் பண்ணிக்க முடியுமோ என்ஜாய் பண்ணிக்குவாங்க. ஸ்கூல் லைஃப்பில் இருக்கும்போது ஸ்கூல் லைஃப் என்ஜாய் பண்ணுவேன், காலேஜ் லைஃப் வந்துடுறேன், காலேஜ் என்ஜாய் பண்ணிடுறேன். ஏன்னா அடுத்து போகிறது தான் நம்ம வாழ்க்கையோட டஃபஸ்ட்டு ஃபேஸ். நம்ம சின்ன வயசுலேருந்து சொல்லி வளர்ந்துருப்பாங்க, 10th மட்டும் படி, 11th 12th ஈஸி அப்படின்பாங்க. 11th 12th போனோடனே என்ன திரும்ப பப்ளிக் எக்ஸாம் திரும்ப நம்ம கஷ்டப்படுற மாதிரி. திரும்ப 11th 12th படிச்சு முடி காலேஜில் ஈஸியாக இருக்கும். காலேஜில் வந்தாலும் எக்ஸாம் எழுதணும், எங்கே போனாலும் எக்ஸாம் படிப்பு இது போனாலும் இருக்கும். நம்ம அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு எப்படி நம்மளை கொண்டு போகிறோம் அதுதான் மேட்டர். ஸோ வந்து நிறைய பேர் சொல்லுவானுங்க, காலேஜில் சண்டை போட்டு கெத்தாக அடிச்சுட்டு கெத்து, படிச்சுட்டு சும்மா இருந்தாலும் அதெல்லாம் கெத்து இல்லை, அவங்களாம் மாட்டானுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் மனசுலேயே எடுக்கக்கூடாது. நம்ம பாட்டுக்கு நம்ம வாழ்க்கை எதுவும் அதை தான் நோக்கி போகணும். நீ 4 பேர்த்து அடிச்சிட்டா கேங்ஸ்டர் ஐட்டம் சொன்னால் உனக்கு ஐடி கம்பெனியில் வேணும் வேலைக்கு போக மாட்டோம். நான் ஐடி கம்பெனிக்கே வேலைக்கு போகணும்னு சொல்லலை, உங்களோட ஸ்கில் நீங்கள் எவ்வளோக்கு நீங்கள் ஸ்கில்லை வளர்த்திங்கன்னா அவ்வளோக்கும் உங்களுக்கு வருது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. காலேஜ் லைஃப் ஸ்கூல் லைஃப் இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க, எல்லா லைஃப்பும் தான். நீங்கள் ஸ்கூல் அதே மாதிரி காலேஜுக்கு வந்தீங்கன்னா காலேஜில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதாகவே இருங்க. ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பொண்ணு கூடயே சுற்றணும், அந்த பொண்ணு கூடயே வாழணும், அந்த பையன் கூடயே நான் வாழலாம். எல்லாத்தையும் வாழ்க்கையே இல்லை அப்படிலாம் இல்லை. எப்படியும் அந்த பொண்ணு கூட தான் வாழ போகிறீங்க, அந்த பையன் கூட தான் நீங்கள் வாழ போகிறீங்க. ஆனால் அந்த காலேஜ் லைஃப்பை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. காலேஜ் லைஃப் வந்தது ஸ்கூல் லைஃப் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. கடைசியிலே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் உங்களுக்கே சங்கடமாக வச்ச அவள் தான் உங்கள் கூட தானே இருக்க போகிறோம். நீங்கள் இருந்துக்கலாம், மற்றலாம் வீட்டுக்கெல்லாம் போய் சேட்டு தானே பண்ண போகிறோம். காலேஜில் இருக்கிறது அந்த 5 மணி நேரமோ 6 மணி நேரம், அதை ஒரு யூஸ்ஃபுல்லாக நம்மளோட செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று சந்தோஷமாக இருந்துக்கணும். அந்த பொண்ணோட இதை நம்ம இதில் எடுத்துக்குவாங்க. 1ஆம் தேதி 5ஆம் தேதி. எஸ், நம்ம அப்போ வந்து காலேஜோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். கடைசி கட்டம்னா இனி இருக்க போகிறது 2 மாதமோ 3 மாதமோ அவ்வளோதான். அப்புறம் நம்ம யாரோ இந்த காலேஜ் யாரோ அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் தான் நம்ம இப்போ தள்ளப்படுவோம். ஸோ அதெல்லாம் ஓகே, பார்ட் ஆஃப் லைஃப். அடுத்த கட்ட ஸ்டெப்புக்கு நம்ம போய் தான் ஆகணும். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம வாழ்ந்தாகணும். என்ன பண்ணுறது? அமுகு டுமுகு அமால் டுமால்.